வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா கரிசலாங்கண்ணி எண்ணெய்ங்க. நிறைய பாத்தீங்க அப்படின்னா இளநரை பிரச்சனைகள் இருக்குதுங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க அம்மா வந்துட்டு இந்த கரிசலாங்கண்ணி எண்ணெய் வந்துட்டு எங்க அக்காங்களுக்கு காய்ச்சி கொடுப்பாங்க. இப்ப எங்க அம்மா கிட்ட கேட்டு எங்க அம்மா என்னென்ன முறைகள் எல்லாம் சொன்னாங்களோ அந்த விதத்துல வந்து இன்னைக்கு எண்ணெய் காய்ச்சி போறேங்க. இந்த கரிசலாங்கண்ணி வந்துட்டுங்க ஆட்டாங்கல்ல போட்டு சுத்தமா ஆட்டியாச்சுங்க. இங்க பாருங்க எண்ணெய் கலர்ல இருக்குதுன்னு சொல்லிட்டுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கத்தாழை வந்துட்டு நம்ம இங்கேயே பொரிச்சுதுங்க. சரிங்களா, நம்ம ஊர்ல கிடைக்காத பொருளே இல்லையே. அது போக பாத்தீங்க அப்படின்னா கருவேப்பிலைங்க, அது போக வந்துட்டு நெல்லிக்காய்ங்க, மலை நெல்லிக்காய். சரிங்களா, இதையெல்லாம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இளநரைக்கு வந்துட்டு நம்ம இன்னைக்கு கரிசலாங்கண்ணி எண்ணெய் காய்ச்சி போகிறோங்க. அதே மாதிரி வந்துட்டு இப்போ நிறைய ஹேர் டை பயன்படுத்துறவங்களாம் இந்த எண்ணெய் பயன்படுத்துறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும். இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு முடி வந்துட்டு நரைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னால நினைப்பீங்க இல்லைங்களா. ஸோ அவங்க வந்துட்டு இந்த எண்ணெய் ஒரு டைம் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த வெள்ளை வந்துட்டு தெரியாமல் வந்துட்டு இந்த கரிசலாங்கண்ணியில் இருக்கிற கருப்பு பார்த்தீங்க அப்படின்னா அந்த முடியில் வந்துட்டு அப்படியே அப்ளை ஆகி அந்த இளநரை எல்லாமே கொஞ்ச நாளைக்கு காணாமல் போயிருங்க. இது எப்படி காய்ச்சி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். இளஞ்சூட்டு பக்குவத்துல தான் வந்துட்டு காசணும். இங்க பாருங்க நம்ம சாப்பிடுற வடை மாதிரி தான் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. போட்டாச்சுங்க. பாருங்க, நம்ம வடையும் போடுவோம், எண்ணெய் காய்ச்சுவோம், பரிசலும் போடுவோம், மீனும் பிடிப்போம். அந்த மாதிரிங்க எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிறது தான். சரிங்களா, பாருங்க கிட்டத்தட்ட வந்துட்டு 20-25 வடையாட்டு இருந்ததுங்க. எல்லாத்தையும் போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலைங்க. பாருங்க, அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மலை நெல்லிக்காய். சரிங்களா, அப்படியே போட்டுறோம். போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணெய் வந்துட்டு 2 நாளைக்கு அப்படியே வச்சு அதுக்கப்புறம் எடுக்கணும். இந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கணுங்க. சரிங்களா, சோத்து கத்தலை வருங்க அப்படியே வச்சதும் அப்படியே போயிட்டாங்க. ஸோ இதை வந்துட்டு அப்படியே நல்லா காய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா இளஞ்சூட்லேயே காய்ச்சிங்க. அது பக்கம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்து அப்படியே 100 ml 200 ml அந்த மாதிரி கொடுக்குறேங்க. சரிங்களா, வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள், இல்லாட்டி வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள். பாய் மக்களே.